ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 வீக்குக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம்ஸ் வந்து நான் போய் வாங்க போறேன். லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன், ஜூகேல 1 வீக்குக்கு 20 பவுண்ட்ஸ் காணுமெண்டு. ஸோ கையில் 20 பவுண்ட்ஸ் இருக்கு. நான் கடைக்கு போயிட்டு 20 பவுண்ட்ஸுக்குள்ள 1 வீக்குக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சு. வீட்டை போயிட்டு நான் உங்களுக்கு ஒன்றுண்டா காட்டுறேன். இப்போ நாங்கள் வீட்டை போவோம் வாங்க. ஓகே, நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். எனக்கு வந்து 20 பவுண்ட்ஸில் இவ்வளோ பேலன்ஸ் வந்திருக்கு. இவ்வளோண்டா 1 பவுண்ட் 67 பென்ஸ் எனக்கு வந்திருக்கு. நான் உங்களுக்கு பில்லை வாசித்து காட்டுறேன், என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையண்டு. நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஃபுட்ஸ்க்கு போனான். அதுக்கு பிறகு டெஸ்கோவுக்கு போய் மிச்ச சாமான் வாங்கினான். ஃபார்ம் ஃபுட்ஸில் வந்து நான் இந்த நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கினேன், சிக்கன் ஃப்ளேவர் நூடுல்ஸ். இது அங்கே தான் இருக்குது. எனக்கு இது நல்லா பிடிக்கும் இந்த ஃப்ளேவர். இந்த நூடுல்ஸ் வந்து 1 பவுண்ட். ஓகே, நாங்கள் வைப்போம். நான் இந்த மிச்ச காசையும் இங்கே வைக்கிறேன். நான் வந்து இந்த அரிசி வாங்கினான், லாங் கிரெயின் ரைஸ். ഇതിൻ്റെ ப்ரைஸ் வந்து 52 பென்ஸ். பிறகு இந்த மாவும் வாங்கினான், பிளேன் ஃப்ளோர். இது வந்து புட்டை வைக்கிறதுக்கு, ரொட்டி சுடுறதுக்கு எல்லாம் இந்த நல்ல இந்த மா வந்து 79 பென்ஸ். இந்த மா 1.5 கிலோ மா. இந்த அரிசி வந்து 1 கிலோ அரிசி. பிறகு டீக்கு தேவையான சாமான்கள். இந்த மில்க் வந்து 2.27 லிட்டர். இந்த பால் வந்து 1 பவுண்ட் 49 பென்ஸ். இந்த சுகர் வாங்கினான். இது வந்து 1 கிலோ. ഇതിൻ്റെ ப்ரைஸ் வந்து 1 பவுண்ட் 9 பென்ஸ் நினைக்கிறேன். 1 பவுண்ட் 9 பென்ஸ். பிறகு டீக்கு தேவையானது அடுத்த இன்ஸ்டன்ட் காஃபி. காஃபின்ற ப்ரைஸ் வந்து இங்கே காணியிலே காஃபி வந்து 99 பென்ஸ். ஓகே ஓகே இனி அங்கே மரக்கறி ஐட்டம்ஸ். மரக்கறியில் வந்து ஒனியன். இதுவும் 1 கிலோ ஒனியன் தான். இந்த ஒனியன் விலை வந்து 95 பென்ஸ். அப்புறம் இந்த பொட்டாட்டோ, இது வந்து 2 கிலோ உருளைக்கிழங்கின் விலை வந்து 1 பவுண்ட் 29 பென்ஸ். இது வந்து சலட் டொமேட்டோ. இதுக்கு வந்து 6 தக்காளி பழம் இருக்கும். இந்த 6 தக்காளி பழத்தின் விலை வந்து 95 பென்ஸ். பிறகு பச்சை மிளகாய். நாங்கள் தமிழாக்கள் நிறைய ஸ்பைசி போட்டு சாப்பிடுவோம். அதனால் நான் இந்த பெரிய பேக்கெட் பச்சை மிளகாய் வாங்கினான், 250 கிராம். இந்த பச்சை மிளகாய் ப்ரைஸ் வந்து 1 பவுண்ட் 70 பென்ஸ். அடுத்து நான் வந்து இன்றைக்கி ஆர்கானிக் பனானா வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் ஆர்கானிக்ன்றபடியாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், 1 பவுண்ட் 39 பென்ஸ். ஆனால் நார்மல் பனானாவும் இருக்குது, 78 பென்ஸ் அப்படியெல்லாம் இருக்குது. ஓகே, நான் காலிக்க மறந்துட்டேன். ഇതിൻ്റെ விலை வந்து ஓகே, கார்லிக்கின்ற விலை வந்து 95 பென்ஸ். அதுக்கு பிறகு
இந்த சிக் பீஸ் இது வாங்கினான். இது வந்து கடலை, அவிச்ச கடலை. ഇതിൻ്റെ விலை வந்து சிக் பீஸ் இன் வாட்டர் 59 pence. ஓகே, அது மாதிரி பேக்ட் பீன்ஸ் வாங்கினான். இது வந்து டொமேட்டோ சாஸோடு இருக்குது. அப்படி நாங்கள் ஜஸ்ட்டு சூடாக்கிட்டு சாப்பிடலாம். ഇതിൻ്റെ ப்ரைஸ் வந்து 28 pence only. ஓகே ஓகே, அவ்வளோதான். சிக்கன். அப்புறம் இந்த சிக்கன் பிரெஸ்ட் வாங்கினான். இது வந்து எத்தனை கேஜி என்றால் இது வந்து 1/2 கிலோ 500 கிராம். 500 கிராம் சிக்கன் பிரெஸ்டின் விலை வந்து £2.75. ஓகே, அடுத்தது வந்து நொறுக்கு தீனி. இந்த வீக்குக்கு மிக்சர். இந்த மிக்சருக்கு பேர் லண்டன் மிக்ஸ். வந்து ഇതിൻ്റെ ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து £1.30. ஆனால் இங்கே வந்து டெஸ்கோவில் வந்து கிளப் கார்ட் ஒன்று இருக்குது. அந்த நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபோனில். அந்த கிளப் கார்ட் நாங்கள் ஸ்கேன் பண்ணும்போது ഇതിൻ്റെ ப்ரைஸ் வந்து £1.10. 20 pounds சாரி 20 pounds இல்லை 20 pence. 20 pence ரெடியூஸ் பண்ணி £1.10க்கு இது இந்த மிக்சர் கிடைக்கும். இதில் வந்து டெஸ்கோ கிளப் கார்டுன்னு இருக்குது. அந்த கிளப் கார்டை வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணினா கிளப் கார்ட் ப்ரைஸ் இருக்கும், ஒரிஜினல் ப்ரைஸ் இருக்கும் சில பொருட்களுக்கு மட்டும். அதில் வந்து ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு கிளப் கார்ட் ப்ரைஸ் ஆட் ஆகி வரும். அது வந்து சில பொருட்களுக்கு வந்து பொருட்கள் கொஞ்சம் ரெடியூஸாக இருக்கும். அவ்வளோதான் இந்த கிளப் கார்ட். அடுத்து வந்து பர்பன் கிரீன்ஸ் பிஸ்கெட்டும் வாங்கினேன். ഇതിൻ്റെ ப்ரைஸ் வந்து 58 pence. ஓகே, இவ்வளவு பொருட்கள் தான் நான் இந்த வீக் வாங்கியிருக்கேன். ഇതിൻ്റെ டோட்டல் ப்ரைஸ் வந்து £17.53 pence. ஃபார்ம் ஃபுட்ஸில் வந்து நான் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் வாங்கினேன். அதிൻ്റെ ப்ரைஸ் £1. ஸோ டோட்டல் வந்து £18.53 pence. ஸோ 20 poundsக்கு உள்ளேயே நாங்கள் பட்ஜெட்டை முடிச்சிட்டோம் இந்த வீக். இது வந்து ஒரு தனிநபருக்கு போதுமான அளவுக்குமே கூட தான் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஸோ 20 poundsக்குள்ளே உங்களோட க்ரோசரி பட்ஜெட் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறீங்க. உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுண்டா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தஷானா vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.